நான் கொரியோகிராஃபி ஆரம்பித்த ஃபர்ஸ்ட் படமே அஜித் சாரோட படம் தான், அவரோட படம் தான். இது நான் அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் படம் பண்ணல. கொரியோகிராஃபராக என்னென்ன பண்ணுறீங்க, ஆக்டராக என்ன பண்ணுறீங்க? கொரியோகிராஃபராக அஃப்கோர்ஸ் அஜித் நெக்ஸ்ட் படம் அது பண்ணுறேன். ஓ, பண்ணுறீங்களா? ஓகே, இதெல்லாம் தெரியும். என்ன படம் சார்? யுவன் இஸ் a phenomenal music director, immensely talented. செம்ம ஃப்ரீடம் கொடுப்பாப்புல. ஆனால் எனக்கு தெரியாதுன்னா நீங்கள் பண்ணிடுங்க, எனக்கு தெரியாது நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு போயிடுவார். அண்ட் மியூசிக்கும் கரெக்டாக வாங்கி கொடுப்பார். யுவன் இஸ் தேர். இட் இஸ் அ காம்பினேஷனில் எல்லாம் ஒர்க் ஆகி கரெக்டாக வர்றது தானே. அஜித் அவரே சொல்லுவார், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் சம் மேஜிக் இஸ் ஹேப்பனிங், ஐ லைக் இட் அப்படின்னாரு. அதில் அந்த சுக்ரன் ஒரு படம் இருக்குது. ஸோ அதில் அந்த ஸ்பெசிஃபிக்காக ஒரு கேமியோ தான் வந்து பண்ணிட்டு போயிருப்போம். ஆமாம், அந்த சாங் மட்டும், அந்த சாத்துக்கடி பொத்துக்கடி. லாஸ்ட் இயர் மட்டுமே நீங்கள் 3 படம் தொடர்ந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ ஆக்டராக மாறதுக்கு எப்படி சின்ன வயசுலேருந்து பிளான் பண்ணாங்க? அது இப்போ 7.5 சனி இப்போ தான் முடிஞ்சுது. மேபி ஃபியூச்சரில் வந்து விபி அவர்கள் வந்து இந்த கோட் வந்து 2 வரும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அது பை காட் கேஸில் ஏதோ நடந்துச்சு அப்படின்னா அதில் நீங்கள் ஒரு மாதிரி அந்த பில்லா ஆர் மங்காத்தா. பட் ஆனால் இது எங்க இந்த ஸ்டெப் எல்லாருக்குமே அது பயங்கரமா, அது வந்து டீசர் வரும்போதே அவர் அஜித் சொன்னாரு, பயமா இருக்கு, என்ன தெரிக்குது, பயங்கரமா செம்மையா இருக்கு அப்படின்னாரு. அந்த வேதாளம் சொன்னாலே எல்லாருமே வந்து இப்படி இப்படி. எனக்கு கம்பேக் வந்து வித் அஜித் அந்த வேதாளம், அது ஆல்மா டோல்மா தான். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. எல்லா நாட்டிலையும், எல்லா ஸ்டேட்லையும், எல்லா வீட்லையும் இருக்க எல்லாருக்கும் என்னோட அன்பான வணக்கம். முக்கியமாக ப்ரோவோக் டிவி பார்த்துக்கொண்ட எல்லாருக்கும் என்னோட அன்பான வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட ஒரு முக்கியமான கெஸ்ட் இணைஞ்சிருக்காரு, கல்யாண் மாஸ்டர் இணைஞ்சிருக்காரு. நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மாஸ்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா மாஸ்டர்? இப்போது எல்லாரும் ஒரு மிகப்பெரிய ஒரு வைப்ல இருக்குன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா வந்து 15 years ஆஃப் மங்காத்தா அதுவும் ரீரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே படத்தை பார்த்துட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டேவே வந்து அந்த அளவுக்கு செலிப்ரேஷன் பார்த்தோம் ஆன்லைனில். ஓகே. ஸோ எங்களுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது அதில் ஓப்பனிங் சாங் ஒன்று இருக்குல்ல, ஆமாம், அந்த சாங்கு பார்த்தோன்னே ஓகேடா, யாரா அவங்க எப்படின்னா அப்படின்னா நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வரீங்க. ஸோ நீங்கள் நிறைய ஷேர் பண்ணிருக்கீங்க மாஸ்டர் ஆன்லைனில். அதில் இது வரைக்கும் ஷேர் பண்ண முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் எதனா இருக்கா? எல்லாமே சொல்லியாச்சு. எல்லாம் ஷேர் பண்ண முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, பட் இட்ஸ் அ லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ். அவர் அஜித் கூட வேலை பார்க்குற ஒர்க் பண்ணுறதே ஒரு வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் வெரி பாசிட்டிவ் பர்சன், வெரி ஜென்டில், வெரி ஹம்பிள் பர்சன். ஆஸ் அ ஹியூமன் பீயிங் இஸ் அ கிரேட் பர்சன். ஸோ அவரோட வேலை பார்க்குறதே ஒரு சந்தோஷம். அண்ட் என்ன, கிட்டத்தட்ட 30 வருஷம் நட்பு. ஸோ 31 years ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ இட்ஸ் அ செலிப்ரேஷன், அவ்வளோதான். அது இல்லாமல் எனக்கு நிறைய விஷயம் பார்க்கும்போது நீங்கள் ஏகே சாரோட வந்து கொலாபரேஷன் வந்து நிறைய படம் பண்ணியிருக்கீங்க. எஸ். ஒய் ஸ்பெஷல் ஏகே அவர்கள்? அப்படி மேபி அவங்களுக்கு நீங்கள் ஸ்பெஷலாக இருந்திருக்கலாம்ல, தெரியல. நான் நிறைய படம் ஒர்க் பண்ணதில்லை, நிறைய படம் நடுவில் கூட நிறைய படம் நான் ஒர்க் பண்ணதில்லை. பட் அது அமைஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ வெதர் இட்ஸ் காட்ஸ் வில் ஆர் ஐ டோன்ட் நோ, இட்ஸ் ஸோ ஹேப்பன், அவ்வளோதான். ஓகே. அவருமே வந்து இவர் தான் அப்படின்னு கிடையாது. நடுவில் அப்படி பண்ணுறது தான் கண்டினியூஸாக. தீனாலேருந்து உயிரோடு உயிரை என் ஃபஸ்ட்டு படமே அவர் தான். நான் கொரியோகிராஃபி ஆரம்பித்த ஃபர்ஸ்ட் படமே அஜித் சாரோட படம் தான், அவரோட படம் தான். அதுலேருந்து ஆரம்பித்து தீனா, அதுக்கப்புறம் மங்காத்தா, நிறைய படம் பண்ணேன் அவரோட. பில்லா, நடுவில் கொஞ்சம் படம் பண்ணல. எல்லா படத்துலையும் நான் இருப்பேன்னு ஒன்றும் கிடையாது. பட் ஐ டோன்ட் நோ, அது அமைஞ்சது தான். இல்லை, இப்போ நீங்கள் லாஸ்ட் ஒரு 5 years மட்டும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலே வந்து நிறைய படம் அவர் கூட தான் நீங்கள் தொடர்ந்து வந்திருக்கீங்க. துணிவில் இருந்திருக்கீங்க, அப்புறம் விடாமுயற்சியிலும் கிடையாது. ஆனால் ஐ திங்க் ஆஃப்டர் லாங் கேப் நான் வேதாளம், ஆல்மா டோல்மா தான், விஸ்வாசம் அப்படின்னு சொல்லி அப்படியே. ஆமாம், அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூஸாக. மேபி அஜித் இஸ் கம்ஃபர்டபுள் வித் மீ அண்ட் ஐ டோன்ட் நோ, சம் மேஜிக். ஸோ அப்புறம் முக்கியமானா நீங்கள் அந்த ஹூக் ஸ்டெப் அப்படின்னு விஷயம் சொன்னீங்க. இப்போ தான் அந்த டேர்ம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணப்படுது, ஹூக் ஸ்டெப் அப்படின்னு விஷயம். இதே வந்து நீங்கள் 90s நீங்கள் கொரியோ பண்ணும்போது அந்த டைம்லலாம் வந்து ஹூக் ஸ்டெப்புன்ற விஷயம் மேபி இருக்குமான்னு தெரியல. பட் நீங்கள் ஓவரால் அந்த சாங் படத்துக்கான மியூசிக், ஐ மீன் டான்ஸ் வந்து நீங்கள் ஓவரால் பண்ணிவிடுவீங்க. இப்போ வந்து அது ஏதோ டிமாண்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ரீல்ஸ் பண்ணணும், ரீல்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் ஹூக் ஸ்டெப் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மாஸ்டர்? அது ரொம்ப திணிச்சா நேச்சுரலாக இருக்காது. பட் அஃப்கோர்ஸ் ஒரு நல்ல ஸ்டெப் இருக்கணும், ஒரு இது, அது வந்து நிறைய பேர் ரிப்பீட் பண்ணுவாங்கன்றது
நிறைய டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ்லாம் கேட்பாங்க ஒரு ஹுக் ஸ்டெப் இருந்தால் நல்லாயிருக்கும், ஏன்னா அது ரீல்ஸில் ஃபேமஸ் ஆகும், அப்போ தான் நிறைய பேர் சாங் பார்ப்பாங்க அப்படின்னு. பட் ரொம்ப ஃபோர்ஸ்டாக இருந்தாலும் நல்லா இருக்காது, நேச்சுரலாக இருந்தால் தான் அது ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு எமோஷனோட பண்ணணும் எதுவாக இருந்தாலும். அது வந்து உள்ளேருந்து வரணும், அது வந்து ஃபோர்ஸ் பண்ணி பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அன்நேச்சுரலாக இருக்கும். ஐ அக்ரி, ஹுக் ஸ்டெப் கண்டிப்பாக தேவை தான், பட் அது நேச்சுரலாக வந்துச்சுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். அப்போ அந்த டைமில் உங்களுக்கு இது மாதிரி டிமாண்ட் எதனா வச்சுருந்தாங்க மாஸ்டர்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, டிமாண்ட்லாம் இல்லை. இப்போது பிகாஸ் சோஷியல் மீடியா கொஞ்சம் ஃபேமஸ் ஆனதுனால, இன்ஸ்டா ரீல்ஸ் ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும், ட்விட்டர் ஆகட்டும், எல்லாம் ஃபேமஸ் ஆனதுனால நிறைய அது இல்லாமல் இப்போது முதல்லலாம் நாங்கள்லாம் எங்கள் அப்பாலாம் காரி துப்புவார் டான்ஸில் சினிமாஸில் இருந்து சொல்லி. ஓகே. இப்போலாம் என்கரேஜ் பண்ணுறாங்க நிறைய பேர், விச் இஸ் அ வெரி நைஸ் திங். ஐ ரியலி லவ் இட். ஏன்னா டான்ஸுன்றது வந்து ஒரு ஆர்ட் ஃபார்ம், அது ஒரு பார்ட் ஆஃப் உங்கள் லைஃப்பில் எடுத்துகிட்டு நிறைய பேர் நிறைய ரீல்ஸ் பார்க்குறோம் இன்றைக்கி. எல்லாருமே டான்ஸ் கற்றுக்கிட்டே கிளாஸ்லாம் அது ஒரு டான்ஸாக தான் பண்ணிட்டு இருக்கு. ஜும்பா இஸ் மோர் ஆஃப் எக்ஸசைஸ் அண்ட் இட்ஸ் ஆல்சோ அன் ஆர்ட் ஃபார்ம். அண்ட் இந்த மாதிரி ஒரு டான்ஸ் ஃபார்ம் வந்து செட் ஆகி நிறைய பேர் டான்ஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி பார்க்கும்போது எக்ஸ்ட்ராடனரி டேலண்ட்ஸ் நிறைய பேர் நான் இன்ஸ்டாகிராமில் பார்க்குறேன். எப்பா நம்ம ரிட்டையர் ஆகிடலாம் அந்த மாதிரி தான் இருக்குது. செம்மையாக பண்ணுறாங்க ஒவ்வொருத்தரும். இட்ஸ் ரியலி நைஸ் டு நோ தட், பிகாஸ் வேறு தப்பான வழியில் போகாமல் இது மாதிரி ஒரு ஆர்ட் ஃபார்ம் இருந்துச்சுன்னா இட் இஸ் வெரி ரிஜுவினேட்டிங். அப்புறம் உங்கள் ஹெல்த் நல்லாயிருக்கும், பிளட் ஃப்ளோ நல்லாயிருக்கும். there's a lot of benefits when you dance. ஒரு ரித்தம் இருக்கும் பாடியில், ஆட்டோமேட்டிக்காக மென்டல் ஒரு 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 ஸ்டெபிலிட்டி இருக்கும், ஒரு காம்னஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் நல்ல விஷயம் தான் கண்டிப்பாக. கரெக்ட். இந்த காலகட்டத்தில் நிறைய கொரியோகிராஃபர்ஸ் வந்துட்டாங்க, டெலிவிஷன் சைட்லேருந்து சினிமாவுக்கு வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்படி நீங்கள் பார்த்து அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிற சிலர் யாருன்னா இருக்காங்களா மாஸ்டர்? ஷெரீஃப் இருக்காரு, சாண்டி இருக்காரு, ஃபினாமினல் டேலண்ட்ஸ். நான் அவர் ஜோடியில் பண்ணும்போதே சாண்டியை பார்க்கும்போது சொல்லுவோம், நல்ல டேலண்ட், நல்லா வருவீங்க அப்படின்னு. அண்ட் ஃபார்ச்சுனேட்லி ஆல்சோ காட் இன் த ஃபிலிம் லைன். நிறைய முதல்லலாம் எப்படின்னா சினிமாலேருந்து டெலிவிஷன் போனால் என்ன வேலை போயிடுச்சு அவ்வளோதானா நீங்கள், நான்லாம் ஜோடி பண்ணும்போது அப்படி தான் சொன்னாங்க, என்ன அவ்வளோதானா நீங்கள் சினிமாவில் ஒன்றும் இல்லைன்னா யாருக்கும் தெரியாது பெருசாக. அண்ட் ஐ எம் நாட் வெரி ஆக்டிவ் ஆன் சோஷியல் மீடியா. இப்போ தான் ஆஃப் லைட் இதோ கொஞ்சம் அப்படியே ஆரம்பிச்சிருக்கேன். எங்கள் அண்ணெல்லாம் திட்டி, என் தம்பிலாம் திட்டி, இப்படியே இருக்காத நீ, அந்த காலத்து இது மாதிரி இருக்காது அப்படின்னு. ஐ கீப் அப்டேட்டிங் மை செல்ஃப் வித் கொரியோகிராஃபி வைஸ் என்னெல்லாம் அப்டேட் பண்ணுமோ அதெல்லாம் அப்டேட் பண்ணிப்பேன். பட் இந்த சோஷியல் மீடியா ரொம்ப ஆக்டிவாக இருக்குன்னா என்னமோ ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும். இப்போ தான் ஆஃப் லைட் இந்த பாஸ்ட் 1 month தான் ஐம் பீன் கெட்டிங் ஆக்டிவ் இன் டு சோஷியல் மீடியா. அப்போது வந்து சோஷியல் மீடியாவில் இப்போ இருக்குது. ஸோ இட்ஸ் அ நைஸ் திங். ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, உங்களுக்கும் யுவனுக்கும் இருக்க ஒரு கெமிஸ்ட்ரின்னு சொல்கிறதா இல்லை ஒரு பாண்டுன்னு சொல்கிறதான்றது தெரியல. பட் ஓவரால் அனலைஸ் பண்ணாலே, உங்களோட ஃபிலிமோகிராஃபி அனலைஸ் பண்ணாலே யுவனோட இன்வால்மெண்ட்டும் உங்களோட இன்வால்மெண்ட்டும் அது சேர்ந்து வருது. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு ஸ்டெப் போடுறீங்க அப்படின்னா அங்கே ஒரு மியூசிக் இருந்தால் மட்டும்தான் இங்கே ஒரு ஸ்டெப் போடுறதுக்கான ஒரு உந்துதலாகவே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ யுவனை பற்றி சொல்லுங்களேன். நீங்கள் அவர் மியூசிக்கும் உங்களோட ஸ்டெப்ஸ்க்கும் அந்த என்ன ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது? அப்படி கிடையாது, இட்ஸ் டைரக்டர்ஸ் சாய்ஸ் தானே. டைரக்டர் தானே மியூசிக் டைரக்டரை சூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க சூஸ் பண்ணும்போது யுவன் இஸ் அ ஃபினாமினல் மியூசிக் டைரக்டர், இமென்ஸ்லி டேலண்டட் அண்ட் வெரி நைஸ் பர்சன். அவர் என்னோட ஹிட்ஸு ஸ்டார்ட் ஆன காலகட்டத்தில் அவர் எக்கச்சக்க சாங்ஸ் நான் அவருக்கு பண்ணியிருக்கேன், அவரோட மியூசிக்கில் பண்ணியிருக்கேன், கொரியோகிராஃப் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் சொல்கிறேன்ல, எல்லாமே அமையிறது, அந்த அமையிறத பாதுகாத்துக்கணும். யூ ஷுடன்ட் லெட் கோ ஆஃப் இட். அதில் கரெக்டாக ஒர்க் பண்ணி, பேஷனேட்டாக ஒர்க் பண்ணி அது ப்ரூவ் பண்ணுறது தான் பெரிய விஷயம். கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். ஸோ இட்ஸ் ஸோ ஹேப்பன். ஸோ நிறைய எக்கச்சக்க யுவன் இஸ், ஏன்னா வெங்கட் பிரபு யுவன் தான், விஷ்ணுவர்தன் யுவன் தான். ஸோ நிறைய பேருக்கு வந்து யுவன் பண்ணும்போது ஐ கொரியோகிராஃப், நான் வந்து விஷ்ணுவர்தன் ஆகட்டும், வெங்கட் பிரபு ஆகட்டும், ஐ ஒர்க் வித் தெம். ஸோ கண்டினியூஸாக நான் பண்ணும்போது அது அமையிறது, அது அப்படியே அமைஞ்சிச்சு. அண்ட் இட் கிவ்ஸ் ஃபினாமினல் மியூசிக். அதுதானே கொரியோகிராஃபருக்கு பேஸு, அதான இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கு ஒரு சாங் கொரியோகிராஃப் பண்ணுறதுக்கு. ஸோ இஸ் பீன் ஆஃப் கிரேட் ஹெல்ப் ஃபார் மீ. அண்ட் வந்து விபி அவர்களை சொல்லுவோம். ஸோ மேக்ஸிமம் வந்து உங்கள் படம்னாலே விபி அவர்கள் உங்களை கூப்பிட்டுருவாரா இல்லை நீங்களே வந்து மச்சான் வாடா அப்படின்ற மாதிரி புக் பண்ணிக்கலாம்? பேக்ரவுண்டில் எப்படின்னு தெரியல உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி. பட் விபி சாரோடையும் வந்து உங்களுக்கு அந்த ஒரு பாண்டிங் இருக்குது. இப்போ ஆப்வியஸாக ஈவன் அவங்க இருந்தாங்கன்னா விபி அவர்களும் உங்களுக்கு அந்த ஒரு பாண்டிங் அவங்களுக்குள்ளேயும் இருக்குது. அவங்கள பற்றி சொல்லுங்கள். அவங்க கூட எப்படி நீங்கள் அகெயின் நிறைய படம் வந்து சென்னை 28லேருந்து சொல்லலாம், நிறைய படத்துக்கு நீங்கள் அவங்க கூட ட்ராவல் ஆகிறீங்க. ஸோ கோவா நிறைய படம் லிஸ்ட் ஆஃப் எடுத்தாலே அவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறேன். விபி இஸ் அ வெரி சில்ட் அவுட் கை. சென்னை 28 பண்ணும்போது திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் மூவி பண்ணும்போது எனக்கு அவங்களோட இந்த அத்தனை அந்த அவங்க கேங் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எல்லாருமே எனக்கு தெரியும். ஸோ விபி ஃபர்ஸ்ட்டு வேணா இது மாதிரி பண்ணுறேன்னா நீங்கள் பண்ணீங்க நல்லாயிருக்கும். ஐ செட் அப்கோர்ஸ் விபி பண்ணலான்னு. ஜாலியாக பண்ணது தான். இட் இஸ் நாட் லைக் நம்ம ஒன்று பண்ணுறோம் ப்ரூவ் பண்ணி ஆகணும் பயங்கரமாக அப்படி இல்லாமல் ஒரு ஒரு ஒரு
விபினாலே ஒரு இந்த காலேஜ் கேங் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான், ஜாலியாக இருக்கும், சில்ட் அவுட்டாக இருக்கும். ஐ பிலீவ் இன் தட். ஏன்னா நானே கோரியோகிராஃபி பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா ரொம்ப காமாக ஜாலியாக சந்தோஷமாக வந்து பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ விபி இஸ் இமென்ஸ்லி டேலண்டட் அண்ட் செம்ம ஃப்ரீடம் கொடுப்பாப்புல. ஆனால் எனக்கு தெரியாதுன்னா நீங்கள் பண்ணிடுங்க, எனக்கு தெரியாது நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு போயிடுவார். அண்ட் மியூசிக்கும் கரெக்டாக வாங்கி கொடுப்பார். யுவன் இஸ் தேர். ஸோ இட் இஸ் அ காம்பினேஷன். காம்பினேஷனில் எல்லாம் ஒர்க் ஆகி கரெக்டாக வர்றது தானே. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. ஐ ட்ராவல் வித் தெம் அண்ட் ஐம் ஸ்டில் ட்ராவலிங். ஸோ யா, தேங்க்ஸ் டு விபி. ஓகே. அண்ட் உங்களை பார்க்கும்போது மாஸ்டர், நீங்கள் நிறைய ஆக்டரோடையோ இல்லை ஒரு டைரக்டரோடையோ இல்லை ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியோடையோ உங்களுடைய கொலாபரேஷன் நிறைய இருந்திருக்கு. ஒரே ஒரு கொலாபரேஷன், ஒரே ஒரு ப்ரொடக்ஷன்னா அந்த ப்ரொடக்ஷன்லாம் உங்களை அகைன் கூப்பிட்டுட்டே இருக்காங்க. இப்போ ஒரு ஆக்டர் இருக்காருன்னா அவரும் வந்து அவர் கம்ஃபர்டபுளாக இருக்கனால தான் அடுத்தடுத்த படத்துக்கு உங்களுக்கு கூப்பிட்றாங்க. ஒரு டிரெக்டராக இருக்காரு, அவங்களும் அதே மாதிரி தான் உங்க கூட அந்த கம்ஃபர்டபுள் இருக்கிறதுனால தான் உங்களை அடுத்தடுத்த படத்துக்கு கூப்பிட்றாங்க. அது எப்படி நடக்குது? எப்படி நீங்கள் எல்லாரையும் பிடிச்சி வச்சுக்கிறீங்க? உங்களுக்குள்ள பிடிச்சு வைக்கிறது இல்லை, அந்த ஒரு லவ் சொல்கிறேன். ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா பேசிக்காக நம்ம மூஞ்சி வந்து வில்லன் மூஞ்சி. நான் பார்த்த உடனே ஐயோ அவர் வந்து கத்த போகிறான்னு நினைப்பாங்க. நான் சுத்தமாக திட்ட மாட்டேன், சுத்தமாக கத்த மாட்டேன். ஜாலியாக கலாட்டை பண்ணிட்டு ஒர்க் பண்ணுவேன். இதான் சொன்னல, யாரையும் மிரட்டியோ ஃபோர்ஸ் பண்ணியோ ஒரு விஷயம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவன். ஸோ ஐ திங்க் தே லைக் தட். அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. நான் ஒரு ஸ்டெப்பு வரலன்னா பரவாயில்ல, வேறு மாற்றிக்கலாம், இப்போ என்ன இருக்குது, அது வரலன்னா அதுக்கு ஏன் இவ்வளோ வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க, நத்திங் ராங்னு. ட்ரை ஹார்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், இல்லைனா மாற்றிக்கலான்னு. ஐ எம் வெரி ஃப்ளெக்சிபிள் தட் வே. யாரையும் கத்துறதோ திட்டுறதோ கிடையாது. அண்ட் ஐ திங்க் தே லைக் இட். தட்ஸ் வை ஐ எம் ட்ராவலிங் வித் லாட் ஆஃப் பீப்புள். இப்போது அப்படின்னு கூட சொல்ல முடியாது. கண்டினியூஸாக திடீர்னு ஒரு புது டேலண்ட் வந்தால் தே வில் லைக் டு ட்ரை இட். நான் வந்து நிறைய டைரக்டர்ஸ் கூட வேலை பார்க்குறேன். என் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிற ஒரு டைரக்டர் வந்து என் கூட மாத்திரம் வேலை பார்க்கணும்னு நான் எப்படி சொல்ல முடியும் இல்லையா? அதுவும் இருக்குது. ஸோ தே ஷுட் எக்ஸ்ப்ளோர். ஏன்னா அவங்களுக்கு அது தேவைப்பட்டுச்சுன்னா தே ஷுட் எக்ஸ்ப்ளோர் அண்ட் தே ஷுட் ஆல்சோ ஒர்க். நியூ டேலண்ட்ஸ் ஆர் தேர், லாட் ஆஃப் நியூ டேலண்ட்ஸ் ஆர் தேர். நிறைய பேர் நான்லாம் வந்து நான் ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காத நான் ஏங்கின மாதிரி இப்போ இருக்கிற நியூ டேலண்ட்டும் ஏங்குவாங்க. அதில் சில பேர் தான் அது வந்து ஷைன் ஆகுறாங்க, சில பேர் ஷைன் ஆகுறது இல்லை. பட் கிவன் அ சான்ஸ் ஐம் ஷுர் எவ்ரிபடி வில் ப்ரூவ் தியர் டேலண்ட். ஸோ அது இருக்கணும், அதை நான் விருப்பப்படுறேன். அண்ட் அதான் ஒன்ஸ் அகேன் ஐம் சேயிங் ஐ ஷுட் பி டெஃபினெட்லி பிளெஸ்ட். ஸோ அண்ட் வந்து சொல்லணும்னா விஜய் சாரை பற்றி சொல்லணும். இப்போ நீங்கள் விஜய் சாரோட கில்லி இந்த படம் நிறைய ஒர்க் பண்ணீங்க. அதில் அந்த சுக்ரன் ஒரு படம் இருக்கு. ஸோ அதில் அந்த ஸ்பெசிஃபிக்காக ஒரு கேமியோ தான் வந்து பண்ணிட்டு போயிருப்பாங்க. அந்த சாங் மட்டும், அந்த சாத்துக்கடி பொத்துக்கடி. ஸோ அந்த டைம்லேயே விஜய் சார்கிட்ட நீங்கள் பார்த்து இல்லை ஓகே இது நல்ல ஒரு கேரக்டராக இருக்குது அப்படின்னு சொல்லி அட்மைர் பண்ண விஷயம் என்ன இருக்கா சார்? இல்லை, இட்ஸ் வெரி கம்போஸ்ட் காம் கை தான். நீங்கள் ப்ரைவேட்டாக ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக தனியாக ஷூட்டிங் இல்லாமல் தனியாக பார்க்கும்போது செம்ம ஜாலியாக இருப்பார். காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி தான் கலாட்டா பண்ணிட்டு ஜாலியாக இருப்பார். வேலைக்கு வந்தால் ப்ரொஃபஷனல், ரொம்ப குவாய்ட்டாக இருப்பார். ஓகே சரி இவ்வளோதான், ஓகே என்ன பேசாரு கூட கேட்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஐ டெஃபினெட்லி டோன்ட் சி இன் அ லாட் ஆஃப் ஆர்டிஸ்ட் தேர். ஒன்ஸ் வீட்டுக்கு போனால் அவங்களும் ஹியூமன் பீயிங்ஸ் தானே. நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் ஸ்க்ரீனில் பார்த்து, பட் அவங்களும் நம்மளை மாதிரி ஒரு நார்மல் மனுஷங்க தான். செலிப்ரேட் பண்ணுறோம், அவங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்குது. ஸோ ஐ லுக் அட் தட் மோர் தென் லுக்கிங் அட் இவங்க வந்து ஸ்டாரு, இவங்க வந்து சூப்பராக இருக்காங்க, இவங்க பயங்கர ஃபேமஸாக இருக்கான்ற பார்க்குறதோட நான் மெயினாக பார்க்குறது கேரக்டர் தான். அந்த கேரக்டர் எனக்கு பிடிச்சிச்சுன்னா ஐ பிகம் வெரி க்ளோஸ் டு தெம் அண்ட் ஐ லவ் தெம் ஃபார் தட். பட் ஹீ இஸ் அ பியூட்டிஃபுல் கேரக்டர். ஹீ என்கரேஜஸ், நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கிறாரு அவர். ரொம்ப என்கரேஜிங், ரொம்ப நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணுவார். ஸோ இஸ் ரியலி குட். ஓகே, நீங்கள் 2025 மட்டுமே 5 படம், ஐ மீன் 3 படம் பண்ணியிருக்கீங்க. இந்திரான்னு ஒரு படம் பண்ணீங்க, கிஸ்ன்னு ஒரு படத்தில் பண்ணீங்க, இப்போ ரிவால்வர் ரீட்டான்னு ஒரு படம் பண்ணீங்க. ஸோ லாஸ்ட் இயர் மட்டுமே நீங்கள் 3 படம் தொடர்ந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ ஆக்டராக மாறதுக்கு எப்படி சின்ன வயசுலேருந்தே பிளான் தானே? அது இப்போ 7.5 சனி இப்போ தான் முடிஞ்சுது. அதனால அந்த கிரகம்லாம் கரெக்டாக ஒன்று சேர்ந்து இதெல்லாம் நடக்குது போல இருக்கு, எனக்கு தெரியல. ஸோ நான் முதலையே நடிச்சிருக்கேன், கல்லூரி வாசல், மான்விமானம்லாம் நடிச்சிருக்கேன். பெருசாக அதை பர்சியூ பண்ணல. இப்போவுமே நீங்களே அந்த படத்தில் காஸ்ட் பண்ண டைரக்டர்கிட்ட கேட்டிங்கன்னா நான் அவங்ககிட்டே கேட்டிருக்கேன், என்ன எப்படி சூஸ் பண்ணீங்க அப்படின்னு. இல்லை மாஸ்டர் தோணிச்சு நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்வாங்க. அதுதான் டைம்ன்றதுன்னு நினைக்கிறேன். ஓகே, பிகாஸ் நான் யார்ட்டையும் போய் அப்ரோச் பண்ணி நான் ஆக்ட் பண்ணுறேன்னு கூட சொன்னதில்லை, அது ஆட்டோமேட்டிக்காக நடந்துச்சு. ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். இட்ஸ் நைஸ். எனக்கு ரொம்ப பிடிக்கும் நடிக்கிறதுனா, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐ வாண்ட் டு டூ வெரி வெரி சேலஞ்சிங் ரோல்ஸ். ஏன்னா ஐ திங்க் ஐ ஹாவ் அ லாட் டு கிவ். என்கிட்ட நிறைய டேலண்ட் இருக்குது. அது மாதிரி குவர்க்கி ரோல்ஸு, ஒரு மாதிரி ஒரு பயங்கர கலாச்சலாக ஒரு இது பண்ணணும், ரகேடோ கலாச்சலோ பயங்கரமாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி பண்ணுறது. ஸோ ஐம் வெயிட்டிங் ஃபார் மோர் ரோல்ஸ்
கண்டிப்பாக நிறைய ஆக்ட் பண்ணுவேன் நான் இனிமேல். மேபி ஃபியூச்சரில் வந்து விபி அவர்கள் வந்து இந்த கோட் வந்து 2 வரும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அது பை காட் கேஸில் ஏதோ நடந்துச்சு அப்படின்னா அதில் நீங்கள் ஒரு மாதிரி அந்த ஓஜி மாதிரி எதனா ஒரு ரோல் பண்ண வாய்ப்பு இருக்கா? தெரியல, பார்ப்போம். மேபி விபி கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க ஓகே பண்ணிடலாம். நான் சொல்கிறதுன்னு கிடையாது. சம்டைம்ஸ் பீப்புள் நீட் டு see what you do. கரெக்ட். இப்போது நான் ரிவால்வர் ரீட்டாவில் அந்த கேரக்டர் பண்ணதை பார்த்து இப்போ எனக்கு இன்னொரு படம் வந்துச்சு. மார்டின் அந்த கேரக்டர் பண்ணதுனால இப்போ ஒரு டைரக்டர் ஒரு கதை சொல்லிட்டு போனார், ஓ நீங்கள் தான் அதில் பண்ணணும், மெயின் அது வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர் நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும்னு. ஸோ நம்ம போய் நடிக்கிறோம்னு சொன்னால் கூட அவங்க அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளை பார்க்க மாட்டாங்க. தே நீட் டு see something. உங்களை அப்படி பார்க்கும்போதே இவர் இது பண்ணால் நல்லா இருக்குமேனு ரிலேட் பண்ணிக்கிட்டு அப்போ தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அமையும். கண்டிப்பாக அமைஞ்சதுன்னா கண்டிப்பாக டெஃபினெட்லி இருக்குது. ஓகே ஓகே. அண்ட் வந்து இப்போ இந்த 2026 இருக்கும். ஸோ அடுத்து என்னென்ன பண்ணுறீங்க ப்ராஜெக்ட்? லைக் நீங்கள் கொரியோகிராஃபராக என்னென்ன பண்ணுறீங்க, ஆக்டராக என்ன பண்ணுறீங்க? கோரியோகிராஃபராக அஃப்கோர்ஸ் அஜித் நெக்ஸ்ட் படம் அது பண்ணுறேன். ஓ பண்ணுறீங்களா? ஓகே. எதனா தெரியுமா என்ன படம் சார்? அது இப்போது இன்னும் எதுவும் ரிவீல் பண்ண முடியாது சார். நீங்கள் ஏகே நீங்கள் தான் சார். அது ஒரு மாதிரி எழுதப்படாத ஒரு உண்மை மாதிரி அடிச்சு. கண்ணு வைக்காதீங்க. எதுக்கு இல்லை சார் கண்ணு வைக்கல. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்றேன். தீனாலேருந்து சொல்கிறேன். இப்போ தீனாலேருந்து நம்ம இப்போ வரைக்கும் பார்க்குறோம்ல, அதுவும் எனக்கு ரீசனாக இந்த 5 இயர்ஸில் சொல்கிறேன். It so happened. அது அவர் அஜித் அவரே சொல்லுவார், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் சம் மேஜிக் இஸ் ஹேப்பனிங், ஐ லைக் இட் அப்படின்னாரு. ஸோ ஐம் தேங்க்ஃபுல் டு அஜித் அஸ் வெல். பிகாஸ் அவர் நினச்சார்னா யார் வேணால் மாற்றலாம், எப்படி வேணால் மாற்றலாம். ஹி இஸ் பீன் கிவிங் மீ சச் குட் சான்சஸ். ஸோ ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு ஹிம் அண்ட் த டைரக்டர்ஸ் அண்ட் த ப்ரொடியூசர்ஸ். ஸோ அது அஜித் அவர் படம் பண்ணுறோம். அப்புறம் மென்டல் மனதில்னு சொல்லி செல்வராகவன் ஜிவி பிரகாஷ் பண்ணுறாங்க, அதில் பண்ணுறேன். தென் 7G Rainbow Colony 2 அது ஒன்று பண்ணுறேன். தென் ஐம் ஆக்டிங் இன் 2-3 ஃபிலிம்ஸ். நானுமே ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி இப்போ சொல்லியிருக்கேன். ஓ நீங்கள் டைரக்ட் பண்ணுறாங்க? ஆமாம். ஓ நைஸ். ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிறேன், ஆனால் நடக்க மாட்டேங்குது. இந்த வருஷம் நடந்தா. ரொம்ப நாளாக சொல்லிட்டே நீ சொல்லிகிட்டே இருக்கீடா, என்னடா ஒன்று சார் 26 ஏதோ பெரிய விஷயம் ஒன்றும் அதான் சொன்னல. இப்போ தான் சனி முடிஞ்சிருக்கு. ஸோ கிரகங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து தமிழ்நாட்டிலேயும் ஒரு ஏதோ பெரிய விஷயம் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏதோ நடந்தா சரி, ஒன்றும் இல்லை. என்ன, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கீப் ஒர்க்கிங், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு என்டர்டெயின். அது டான்ஸ் மூலமாக இருந்தாலும் சரி, ஆர் பை ஆக்டிங், ஆர் பை டைரக்டிங் அ மூவி, எதுவாக இருந்தாலும். நான் ஐ ஆல்சோ டூ கமர்ஷியல்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் பண்ணுவேன், டிவி கமர்ஷியல்ஸ்லாம் பண்ணுவேன் நிறைய பிராண்ட்ஸுக்கு. ஸோ ஐ ஹாவ் அ கம்பெனி. ஸோ அது மூலமாகவும் நான் 2-3 அப்படியே ஆட்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ ஐ லைக் டு கீப் ரீஇன்வென்டிங் மை செல்ஃப். நிறைய எனக்குள்ள இன்னும் என்ன இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஐ ஹோப் it's a good start. 2026 is a very good start for me and I hope it continues. கண்டிப்பாக மாஸ்டர். அதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் ஒரு 10 இயர்ஸில் இப்போ கல்யாண் மாஸ்டர் போது நாங்கள் கொரியோகிராஃபராக நிறைய பார்த்துருவோம். நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் உங்களை இன்ன வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும், நெக்ஸ்ட் 10 இயர் கழிச்சும் உங்களை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா என்னவா ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒரு ஏதோ ஒரு ப்ரொஃபைலில் இல்லைனா ஏதோ ஒரு டேக்லைன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கோரியோகிராஃபி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வந்துருச்சு ஃபிலிம் லைன்ஸில். ஐம் நாட் ஷுர் இஃப் இட் வில் டேர்ன் அகெயின். திருப்பி மியூசிக்கல் மாதிரி முன்னெல்லாம் 10 சாங் 8 சாங் 6 சாங் இருக்கும் படத்தில். இப்போ 2 சாங், பெரிய பட்ஜெட் படத்துலேயே 2 சாங் இருந்தால் பெரிய விஷயம். ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிட்டு வருது. திஸ் நியூ ஜென்ரேஷன் கம்மிங் அப், ஜென்ஸிலாம் வந்துட்டுருக்காங்க, ஆல்பம்ஸ் கேட்குறாங்க, நிறைய ஆல்பம்ஸ் ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இஃப் நாட் கொரியோகிராஃபி, ஐ டெஃபினெட்லி வாண்ட் டு பி ரிமெம்பர்ட் அஸ் அன் ஆக்டர் ஆர் அ டைரக்டர். ஸோ டெஃபினட்டாக ஆக்டராக எனக்கு ப்ரூவ் பண்ணணும்னு பயங்கர ஆசை. So if I get the right chance and the right roles, definitely I think people remember me as an actor. கரெக்ட் மாஸ்டர். அதில் நான் ரொம்ப தீவிரமாக இருக்கேன். ஓகே ஓகே. ஸோ உங்கள் கூட வந்து ஒரு கேம் செக்மெண்ட் ஒன்று வச்சுருக்கேன், திஸ் ஆர் தட்டு. ஸோ உங்களுடைய நீங்கள் கொரியோ பண்ண சில படங்கள் மட்டும் எடுத்திருக்கேன், அதில் இதுவா அதுவான்னு மட்டும் நீங்கள் சொல்லணும். தீனா ஆர் கஜினி? தீனா இஸ் ஆல்வேஸ் க்ளோஸ் டு மீ பிகாஸ் தட்ஸ் த ஃபர்ஸ்ட் ஹிட். ஓகே. எனக்கு வந்து பெரிய ஹிட்டை கொடுத்தது அந்த படம் தான். ஓகே. என்னை ரெக்கக்னைஸ் பண்ணது எல்லாருமே சினிமா இண்டஸ்ட்ரியில் தீனா. பிகாஸ் நான் அதுக்கு முன்னாடி எதிரும் புதிரும் பண்ணேன். அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் டென்ஷன் ஆகி நம்மளுக்கு இங்கே ஒர்க் பண்ண முடியாது போல இருக்குது, சரியாக இருக்காது போல இருக்குது. மைண்ட் செட் வந்து வேறு மாதிரி எனக்கு. ஓகே. ஐ எம் நாட் தட் வெரி கன்சர்வேட்டிவ். அப்போல்லாம் எப்படின்னா பயங்கர பாலிடிக்ஸ் அப்படிலாம் இருந்துச்சு. ஸோ நிற்கக்கூடாது, இப்படி திரும்பக்கூடாது, உட்காரக்கூடாது, ஆர்டிஸ்ட் முன்னாடி உட்காரக்கூடாது அப்படிலாம் இருந்துச்சு. பயங்கர பாலிடிக்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான் நீங்கள் டென்ஷன் ஆகிடுவீங்க. தம் அடிக்கக்கூடாது முன்னாடி, யார் முன்னாடியும் ரெஸ்பெக்ட் நின்றுட்டே இருக்கணும். அவங்க ஹீரோ வந்தால் எழுந்துச்சு நிற்கணும், இது மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போ நான் என் டான்ஸர்ஸே நான் போனால் அப்படியே கால் மேலே கால் போட்டு ஆய் மாஸ்டர் அப்படின்பாங்க.
ஸோ எனக்கு அந்த மாதிரி மைண்ட் செட். Okay. ஸோ எனக்கு நினச்சி பாருங்களேன், 90s இருந்த மைண்ட் செட் எனக்கு இப்போ தான் ஹெல்ப் ஆகுது. ஸோ அது எனக்கு பிடிக்காதனால ஐ வெண்ட் ஆஃப் டு UK. லண்டன் போயிட்டேன் அங்கே டான்ஸ் ஸ்கூலில் ஐ ஜஸ்ட் டீச்சிங் டான்ஸ் ஸ்கூலில். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு நான் அங்கே போயிட்டு திருப்பி 1 இயர் கழிச்சு திருப்பி வந்து கரெக்டாக அஜித் அந்த படம் தீனா வந்துச்சு. ஐ டிட் கொரியோகிராஃபி ஃபார் தட், பெரிய ஹிட்டு. அதுதான் என்னை வந்து கல்யாணம் திருப்பி என்னை வந்து இது பண்ண. ஸோ தீனா இஸ் டெஃபினெட்லி தீனா. ஓகே, தீனா நாட் தட் கஜினி. நான் வந்து ஏன்னா ஒரு ஃபீமேலுக்கு வந்து கஜினி எதனால சொல்கிறேன்னா, ஓகே, ஒரு ஃபீமேலுக்கு வந்து ஓப்பனிங் சாங்ன்றது வந்து இது வரைக்கும் நிறைய பேர் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. இந்த மாதிரி கெத்தா ஐ டோன்ட் ரிமெம்பர். இஃப் இட்ஸ் தேர் ஐ அப்ரிஷியேட் இட். 2000 அந்த டைம்ல நடந்த கஜினி. ஸோ அதுவும் முருகதாஸ் சார் தான் அது இல்லையா? அது தீனாவும் முருகதாஸ், இதுவும் முருகதாஸ் சார். ஸோ இந்த சாங் என்கிட்ட சொல்லும் போது அவங்க அசன் வந்து சொன்னாங்க, அசன் வந்து வேற மாதிரி ஒரு காஸ்டியூம் போட்டு வந்தாங்க. நான் சொன்னேன், இல்லை இது மாதிரி வேண்டாம், எனக்கு கொஞ்சம் ரகடா ஒரு டாம்பாயிஷ் ஃபீல் தான் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க டப்புன்னு போயிட்டு ஜீன்ஸ் போட்டு சும்மா ஃபுல் ஆக்சசரிஸ் பண்ணிட்டு வந்தாங்க. தட்ஸ் ஐ திங்க் தட்ஸ் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் அஸ் வெல். கஜினியில் அந்த ரஹத்துல்லா ரசிக்கிறவல்லான்னு அந்த சாங். ஸோ அது ஒரு ஹீரோவோட, நான் அசன்ட்ட சொன்னது தான், ஒரு ஹீரோவோட இன்ட்ரடக்ஷன் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். ஸோ நீங்கள் அதை யோசிச்சிங்கன்னு சொன்னேன். ஷி வாஸ் வெரி வெரி ஹாப்பி. அதுக்கப்புறம் ஒரு 20 வருஷம் கழிச்சு நான் பாம்பே போகும்போது கூட ஷி கால் மீ அண்ட் செட், வீட்டுக்கு வரணும், நீங்கள் பாம்பேயில் செட்டில் ஆகிட்டாங்க அவங்க. ஸோ நான் ஒரு படம் ஷூட் பண்ண போகும்போது ஷி கால் மீ அண்ட் செட், எப்படி இருக்கீங்க? ஷி ஸ்டில் ரிமெம்பர்ஸ் மீ. ஐ எம் ஸோ ஹாப்பி ஷி ரிமெம்பர்ஸ் மீ ஃபார் தட். ஓகே, தீனா ஆர் பில்லா? பில்லாவா ஆர் பில்லா? தீனா ஆர் பில்லா? சரி, அந்த பராசக்தியா அந்த பராசக்தியா? அந்த பராசக்தி தான். அந்த பராசக்தி எனக்கு அந்த பராசக்தி தான். எனக்கு தீனா வந்து இட் கேவ் மீ பயங்கரமானது. பட் தென் ஐ ஹேவ் டு இம்ப்ரூவ்ல. நான் தீனா மாதிரியே பண்ணிட்டு அதுதான். இப்போ நீங்க பில்லா தான். பில்லா, ஆஃப் கோர்ஸ் பில்லா. பில்லா. ஓகே, பில்லா ஃபைன். பில்லா ஆர் சிறுத்தை? பில்லா. பில்லா, நைஸ். பில்லா ஆர் குருவி? பில்லா. சூப்பர். பில்லா ஆர் துணிவு? ரெண்டுமே தர. பில்லா. சூப்பர். பில்லா ஆர் தமிழ் படம்? பில்லா. பில்லா, நைஸ். தமிழ் படம் வந்து நீங்க கம்பேரே பண்ணக்கூடாது. அது ஜஸ்ட் ஒரு இது மாஸ்டர். அது கலாச்சாரம் வேணுட்டே போட்டு வாங்குறதுக்கு பண்றீங்க, அது ஓகே. பில்லா. ஓகே, பில்லா ஆர் மங்காத்தா? இப்ப எல்லாம் பீக்ல செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். மங்காத்தா. மங்காத்தா, நைஸ். மங்காத்தா ஆர் வேதாளம்? வேதாளம். ஓ, வேதாளமா? நான் நினைச்சேன் சடனா சூஸ் பண்ணிட்டீங்களே. ஆல்மா டோல்மெல்லாம் தெரிஞ்சு, அதான் சொல்றேன். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். நான் இப்ப அப்டேட் ஆகாம இருந்தேன்னு வச்சுக்கோங்க, என்ன கூப்பிடுவாங்களா யாராவது? கண்டிப்பா. ஆஃப் கோர்ஸ் வேதாளம். ஆல்மா டோல்மா வந்து அதுதான் சொல்றேன். நீங்க வந்து அந்த அந்த ஸ்டெப்லாம் பயங்கர மாஸ்டர். அதுல ஆக்சுவலா பெரிய ஸ்டெப்ஸ் எதுவும் கிடையாது, ஒண்ணுமே பண்ணல, வெறும் தான் பண்ணாரு. பட் ஆனா இது எங்களுக்கு இந்த ஸ்டெப் எல்லாருக்குமே அது பயங்கரமா. அது வந்து டீசர் வரும்போதே அவர் அஜித் சொன்னாரு, கல்யாணம் பயமா இருக்கு, என்ன தெரிக்குது, பயங்கரமா செம்மையா இருக்கு அப்படின்னாரு. அந்த வேதாளம் சொன்னாலே எல்லாருமே வந்து இப்படி இப்படி. எனக்கு கம்பேக் வந்து வித் அஜித் அந்த வேதாளம், அது ஆல்மா டோல்மா தான். செம்ம மாஸ்டர். அதுக்கு நடுவில் நான் நிறைய ஒர்க் பண்ணல. திருப்பி அவர் வந்து நான் சிவா, அவர் தான் சிறுத்தை சிவா தான் டைரக்டர். அதுக்கு அவர் கூப்பிட்டு இந்த சாங் இருக்க நீங்க பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் போய் பண்ணேன். இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் எனக்கு திருப்பி ஒரு அஜித் கூட ஒரு ஜாயின் ஆன ஒரு லைஃப் வந்து இதுதான், வேதாளம் தான். சூப்பர், நைஸ். வேதாளம் ஆர் விஸ்வாசம்? வேதாளம். அங்கே போயிடலாம். ஓகே, நைஸ். வேதாளம் ஆர் சென்னை 28? கம்பேர் பண்ண முடியாது. வேதாளம். வேதாளம், நைஸ். நீங்க வேதாளம் சென்னை 28 கேட்டா சென்னை 28ல எல்லா சாங்கும் நான் தான் எல்லாமே நீ தான் பண்ணுவீங்க. ஸோ அப்போ சென்னை 28க்கு வந்து அது அவ்வளோ கூட்டம் இருக்காங்க. ஆமா, நான் 5 சாங் பண்ணேன். வேதாளத்துல அது நீங்க ஒரு சின்ன ஒரு அப்படி வந்துட்டு போவீங்க. அது சும்மா ஜாலியா வெங்கட் பிரபு வேணா அது மாத்திரம் நீங்க பண்ணுங்க. மட்டும் தெளிவா ஒன்று கொண்டு போயிருக்கீங்க, இப்படி ஒரு ஷேப் ஒன்று பண்றீங்க, அது பயங்கரமா இருக்கு மாஸ்டர். நைஸ். ஓகே, ஸோ நம்ம வேதாளமே எடுத்துக்கலாம். வேதாளம் ஆர் விடாமுயற்சி? வேதாளம். வேதாளம், நைஸ். ஸோ ஒய் வேதாளம் 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 ஃபைனலாக நீங்கள் வேதாளம்லேயே வந்து இங்கே அஜித் படம் என்ன படம் பிடிக்கும்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? எனக்கு மாஸ்டர் எனக்கு நிறைய படம் இருக்கு. நீங்க ஒண்ணு சொல்லுங்க. எனக்கா இப்ப சிக்கனிங்க பாருங்க. இப்போ வந்து ஐயோ இப்படி சொன்னீங்கன்னா சொல்லுங்க. ஆக்சுவலா எனக்கு நான் கொஞ்சம் வேற மாதிரி சொல்லுவேன் எதிர்பார்க்கறத விட. சொல்லுங்க. ஆக்சுவலா எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சது மிஸ்டர். இதெல்லாம் இந்த செலிப்ரேஷன்லாம் இல்லாம
சல்டல் தான் நடிக்க வச்சாங்களே, நேர்கொண்ட பார்வைன்னு ஒரு படம். நேர்கொண்ட பார்வை பிடிச்சது. ஏன்னா நான் செலிப்ரேட் நிறைய பண்ணிட்டேன் அவரை, ஒரு சட்டல் தான் பார்க்கும்போது அந்த இடத்துல நேர்கொண்ட பார்வை அவர் மங்காத்தா மங்காத்தா ஒரு பில்லா. ஐயோ எதுக்கு வச்சிட்டீங்களா? புரியுது மாஸ்டர், உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. அதுதான் கேம், அதனால இல்ல கேம் இஸ் ஓகே, பட் இட் ஷுடன்ட் கோ மிஸ்லீட் பண்ணக்கூடாது. கரெக்ட். ஸோ யூ கான் சே அம்மா பிடிக்குமா, அப்பா பிடிக்குமா, இவங்க பிடிக்குமா, அவங்க பிடிக்குமா. இட்ஸ் அ காம்பினேஷன் அண்ட் தென் யூ கீப் க்ரோயிங்ல. கரெக்ட். ஒரு படம் ஒரு டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ் கொடுக்குறோம், ஒரு வேற ஷேட்ல இருக்கும். ஸோ இட்ஸ் அ சேலஞ்ச். நம்ம வந்து கிளாஸியாகவும் சாங் பண்ணுவோம். இப்போ ஆலுமடோலுமா வந்து லோக்கல் தர லோக்கலாக இருக்கும். ஸோ என்ன வந்து கிளாஸியாக பண்ணுவீங்கன்னாங்க, இது எப்படி லோக்கலாக தான் இருக்கு. அது மாதிரி அப்புறம் அடிச்சு தூக்கு என்னது, அதுவும் லோக்கல் தான். அவ்வளோதான். ஐ டூ ஆல் கைண்ட் ஆஃப் சாங்ஸ். நீங்கள் எனக்கு வந்து என்னன்னா, ஐம் பிளெஸ்ட் வித் ஆல் த குருஸ் ஐ ஒர்க் வித். ஸோ ஒவ்வொருத்தட்டு ஒவ்வொன்று கற்றுக்கிட்டேன் நான். ஸோ ஐ கேன் இப்போ செல்வராவன் கூட பண்ணும்போது இட்ஸ் மோர் எமோஷ்னல். நீங்கள் வந்து ஓமேல ஆசை தான் வந்துலாம் 1001 ஓமேல ஆசை தான் சாங்லாம் வந்து அது டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஷேட். அது நீங்கள் காதல் கொண்டேன்னு பார்த்தீங்கன்னா தொட்டு போகுதுன்றா அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனு, அவனுக்கு அந்த லவ், தனுஷ்க்கு அந்த மாதிரி சாங்கு ஒரு விதமாக இருக்கும். தூளில் பார்த்தீங்கன்னா ஆசை இப்பொழுதுன்னு அந்த சாங் இருக்குது, அது டோட்லி ரொமான்டிக் அந்த ஃபீல் இருக்கும். ஐ டூ ஆல் கைண்ட் ஆஃப் சாங்ஸ். பட் என்னன்னா பீப்புள் வந்து ஒரு ஸ்டாம்ப் பண்ணிடுவாங்க, இவர் இந்த மாதிரி சாங் தான் பண்ணுவார். கண்டினியூஸாக ஒரு கைண்ட் ஆஃப் சாங் பண்ணும்போது தே திங்க் இவ்வளோ தான் இவரால் முடியும் அப்படின்னு. பட் நீங்கள் பிரேக் பண்ணிட்டீங்க, எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டீங்க. ஐ கேன் டூ எனி கைண்ட் ஆஃப் சாங்ஸ். ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட். இட்ஸ் ஜஸ்ட் தட் அந்த நேரத்தில் பார்க்கும்போது இவர் இதுதான் பண்ணுவார் போல இருக்குன்னு நினச்சிட்டு நிறைய பேர் அதே மாதிரி சாங்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நம்மளும் சரி அவங்க விருப்பப்படுறாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி சாங்ஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். நீங்கள் இவ்வளோ விஷயம் பேசுகிறீங்க. அதுவும் எனக்கு சீரியஸாகவே நம்ம சிலலாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி பார்ப்போம்ல, ஓகே இவங்களாம் நம்ம பார்க்குறோமா அப்படின்ற மாதிரி. அவங்க 90s நான் சின்ன வயசில் பார்த்தது உங்கள் படங்கள், உங்களை சின்ன ஒரு ரோலில் பார்த்தா கூட ஒரு மாதிரி செம்மையாக பண்ணிட்டு போயிடுவீங்க. ஸோ அப்படி பார்த்து நான் குட்டியாக வயசுலேருந்து ரசித்தவன் நீங்கள். ஸோ இப்போ உங்களை இன்டர்வியூ பண்ணும்போது எனக்கே பர்சனலாக ரொம்ப ஹாப்பியாகவே இருக்குன்னு சொல்லலாம். பிரபு மாஸ்டரோட நீங்கள் அந்த டைமில் இருந்து வந்தது, அதுவும் பாஷெல்லாம் நாங்கள் இப்போ வரைக்கும் பார்க்குறோம். அந்த ஸ்டைலில் நீங்கள் தலைவரோட வந்து நீங்கள் ஒரு ஆட்டு போடுறதுலாம் அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ இப்போ வரைக்கும் தொடர்ந்து உங்கள் பணியை நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஆல் த பெஸ்ட் மாஸ்டர். நாங்கள் விஷ் பண்ணுற அளவுக்கு நாங்கள் பெரியவங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாரோட விஷயமும் தேவை. கண்டிப்பாக நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணும்போது தானே எனக்கு வேலை. கண்டிப்பாக ஃபேன்ஸ் இல்லைன்னா நம்ம இல்லை, நம்ம கொடுக்குற எமோஷன் அவங்க வாங்கிக்கிட்டா தான் நம்ம சக்ஸஸ்ன்னு நினைக்கிறோம். கரெக்ட். நான் இப்போ ஒரு சாங் பண்ணுறேன், அதை பார்த்து விசில் அடிக்கிறாங்கன்னா எனக்கு அதோட ஒரு பெரிய சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது இல்லையா. சப்போஸ் அடிக்கல திட்டுறாங்கன்னா அது ஒரு லெசன் எனக்கு. ஸோ ஐ ஷுட் டூ சம்திங் மோர். நம்ம வந்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பண்ணல. அஃப்கோர்ஸ் இட் இஸ் நாட் நெசசரி. 100 பேர் இருக்காங்கன்னா அதில் வந்து 90 பேர் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா 10 பேர் திட்ட தான் செய்வாங்க. அவங்களுக்கு வேறு ஒரு ஐடியா இருக்கும். அதை நம்ம திட்டுறதை வந்து விட்டுட்டோன்னு அவங்க மேலே வெறுப்பாயிட்டோன்னு வச்சுங்களேன், நம்ம வளரவே மாட்டோம். அவங்க எதுக்காக திட்டுறாங்க, அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி அடுத்த தடவை அவங்களுக்கு சந்தோஷப்படுத்துகிற மாதிரி சில விஷயம் பண்ணோம்னா யூ வில் கீப் க்ரோயிங். ஸோ தட்ஸ் வாட் ஐ ஆல்வேஸ் மெயின்டைன். ஆக்சுவலாக உங்களை ஏன் உங்கள் மேலே ஒரு லவ் வச்சிருக்கேன்றது இப்போ கண்டுபிடிச்சிட்டேன். ஏன் சொல்லுங்க, இந்த விஷயத்துல அனலைஸ் பண்ணும்போது தெரிஞ்சிச்சு. ஓகே இவர் பேசும்போதே ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்குது, நல்ல வைப் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம் ஓகே, நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்கள் பேசுகிற அந்த டேர்ம் இருக்குல்ல, அது ரொம்ப தெளிவாக இருக்குது. ஒரு சைடு மட்டும் பேசாமல் அது தெளிவாக வந்து நீங்கள் மைனஸ் ப்ளஸ் எல்லாத்தையும் வந்து அனலைஸ் பண்ணணும்னு சொல்லும்போது அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக தட்ஸ் த ஒன்லி வே டு கோ ஃபார்வர்ட். ஐ ஆல்வேஸ் திங்க் தட் வே. கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். ஸோ கண்டிப்பாக இன்னும் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும். நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் ஆக்டராக மாறணும். ஸோ உங்களுடைய நெகட்டிவ் ஷேடும் நாங்கள் பார்த்து ரசிக்கணும். ஸோ நேற்று மட்டும் தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.